அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தமிழக டெல்லி பிரதிநிதியாக திரு வெங்கட நாராயணா அவர்களை ஆளும் தாவேக அரசு பணி நியமனம் செய்து உள்ளது. அதை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் கூறும் கருத்து என்னவென்று பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிலையில், அதாவது மேகதாது அணை கட்டக்கூடாது என்ற தீர்மானம் எடுத்த இந்த நிலையில் தமிழே தெரியாத ஒருவர், அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர், அவரை கொண்டு வந்து பணி நியமனம் செய்வது என்பது தமிழர்களை இழிவுபடுத்தும் செயல். மேலும் தமிழர்களுக்கு எதிரான வெளிப்படையான ஆளும் தாவேகாவின் முறைகேடு செயலாகும் என்று கண்டனத்தை தெரிவிக்கிறார். திரு வெங்கட நாராயணா அவர்களை பணி நியமனம் செய்தது குறித்து நமது அண்ணியார் பிரேமலதா வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதை போல உள்ளது. ஏன் தமிழர்களுக்கு ஆட்களே இல்லையா? தமிழகத்தில் தமிழர்களுக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லையா என்று கேட்கிறார்கள். அவருடைய பணி நியமனத்தை உடனே திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தன் கோரிக்கையை மிக வலியுறுத்தி கூறுகிறார்கள். இந்த வெங்கட நாராயணா அவர்கள் யார்? அவர் எப்போதிலிருந்து தமிழகத்திற்கு சேவையாற்றியுள்ளார்? என்ன பணி செய்துள்ளார்? ஜனநாயகம் படத்தை ப்ரொடியூசர் அவர், அவ்வளவுதானே. அதற்காக அவருக்கு இவ்வளோ பெரிய பதவியை பணி நியமனம் செய்வதா? அப்படியே பணி நியமனம் செய்தால் அவர் ஒரு கர்நாடகக்காரர். தமிழக மக்களின் உணர்வுகளை அவர் புரிந்து கொண்டு மேகதாது அணை கட்டக்கூடாது என்று அவர் வலியுறுத்துவாரா, இல்லை தமிழக மக்களின் நலன்களுக்காக அவர் பேசுவாரா என்பது தமிழக மக்களின் கொந்தளிப்பு. எனவே முதல்வர் அவர்கள் இந்த ஆணையை, திரு வெங்கட நாராயணா அவர்களை பணி நியமனம் செய்த ஆணையை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். தமிழக மக்களின் உணர்வுகளோடு விளையாடக்கூடாது என்று தமிழக மக்கள் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள். நன்றி, வணக்கம்.